அதே மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 2வது ஆராதனை 12:30 மணிக்கு ஆரம்பிக்கும். 1:30 மணி 1 மணி நேரம் தான். இந்த அபிஷேக கூட்டத்துக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களை என்ன பண்ணுங்க, யாராவது இருந்தால் கூட்டிட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் from the book of John 16ஆம் அதிகாரம் chapter 16 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? verse 33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, the big problem in our life we facing every day, நம்ம உலகத்துல எப்படி ஜெயிக்கிறது, how we overcome the world. இங்க கவனிங்களே, pay attention. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்துல நம்ம எப்படி ஜெயிக்கிறது, how we overcome the world. இந்த வியாதியை நம்ம எப்படி ஜெயிக்கிறது, how we should overcome the sickness. இந்த மாந்திரீகத்தை எப்படி ஜெயிக்கிறது, how we overcome this wickedness. இந்த கடன் பிரச்சனையை நான் எப்படி ஜெயிக்கிறது, how we overcome our debt. குடும்பத்துல சமாதானம் இல்லாதபடி இருக்குது, நான் இதை எப்படி ஜெயிப்பேன், how I overcome my unpeaceness of my family. கணவன் வந்து குடும்பத்து பொறுப்பு இல்லாம இருக்கான், நான் எப்படி ஜெயிக்கிறது, how I should conquer my husband who is irresponsible. மனைவியை நான் எப்படி ஜெயிக்கிறது, how I should overcome my wife. எத்தனை பேருக்கு இந்த ஆசை உண்டு? how many of you having such kind of wish? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்துல இருக்கிற நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி நம்ம ஓடுவோம், we running towards to victory over the world, ஆனா போற இடம்லாம் தோல்வியா தான் இருக்கு. but wherever we go we face the failure. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுவோமே, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுவோமே, say it loudly. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். அன்பு சகோதரி சகோதரி, my beloved brothers and sister, இந்த உலகத்துல நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி தான் போறோம், we longing to win the world, ஆனா ஓடுற ஓட்டம், ஜெபிக்கிறோம், எல்லாமே பண்றோம், but we do all the things, we run and pray. நம்ம எதுக்கு வேலைக்கு போறோம், why we are going for job, நம்ம எதுக்கு பிசினஸ் பண்றோம், why we are doing business, எதுக்கு தொழில் பண்றோம், why we are doing the profession, நம்ம நஷ்டம் படணும்னு சொல்லியா, is it for our loss, இல்ல கஷ்டப்படணும்னு சொல்லியா, or to get toil more, இல்ல துன்பப்படணும்னு சொல்லியா, or to worried for that, இல்லையே. it's not. நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியாதா, to blessed, எதிரிகளுக்கு மத்தியில நான் ஜெயமாய் வாழணும், in front of our enemies to be conquered, என் சத்துருக்கள் மத்தியில நான் ஆசீர்வாதமாய் மாறணும், to be blessed in front of our enemies, சொந்தக்காரங்க மத்தியில நான் ஆசீர்வாதமாய் மாறணும், of our relatives to be blessed. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி நினைச்சு தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். we started our life with such great thoughts. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிளானிங் கரெக்ட்டா இருக்கு, if the planning is perfect, பிளானிங் கரெக்ட் தான், திட்டம் எல்லாம் சரியா இருக்கு, நான் எக்ஸிகியூஷன் பண்ணதும் கரெக்ட் தான், என்னுடைய செயல் திட்டங்கள் எல்லாம் சரியா இருக்கு, ஆனா but முடிவு எப்படி இருக்குன்னா how the end is நெகட்டிவா போய் நிக்குது, in everything goes into negative, எதிர்மறையா இருக்கு முடிவு, everything in negativity. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே, amen. வேலை செய்யறது குடும்பத்துல காக்கணும்னு சொல்லிதான், ஆனா நம்ம வேலைக்கு போயிட்டு வரோம், ஆனா என்ன கிடையல, வர வருமானம் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது இல்ல, the income is not sufficient to meet our family needs. கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறார், but my Lord is speaking with you today. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு சொல்லி தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறார். God leads you to how you overcome your failure life. வசனம் சொல்லுது, the verse says, யோவான் 16:33ல, from the book of John, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, to have peace with me. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஒருத்தர் கிட்ட இருந்தா நமக்கு சமாதானம் உண்டு, we have peace from only one person. என் அன்பு சகோதரியே, my beloved sister, என் அன்பு சகோதரனே, my beloved brother, உன் மனைவி கிட்ட, from your wife, உன் கணவன் கிட்ட, maybe your உன் husband, பிள்ளை கிட்ட, from your children, உன் குடும்பத்துல, from your இந்த family, உறவுல, from your relations, இல்ல இந்த உலகத்துல இருக்க எந்த ரிலேஷன்ஷிப் வேணா இருக்கலாம், maybe anyone in the relation in the world, ஆனா உண்மையான ஒரு சமாதானத்தை நீ தேடி போனீனா அங்க சமாதானம் கிடைக்காது, ஒரு தேவைகள் மட்டுமே இருக்கும். you won't get the peace, but there is a demand wherever you go. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதன் ஏதோ ஓட்டத்துக்காக ஏதோ தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறான். the man run for each and everyone for their நம்ம நினைக்கிற வீடு கட்டணும், we may thought that we should build a house, நிறைய சம்பாதிக்கணும், to earn more money, இப்படிதான் நம்ம நினைப்பு இருக்குன்னு நினைக்கிறோம், this is how our thought ஆனா is, நம் வாழ்க்கை அதற்காக அல்ல. but our life is ஒரு not மனிதன் for those இறுதி things. காலத்துல, at the end time of a man life, வயது முதிர்ந்த பிறகு, at the old age, ஒரு மனிதன் கடைசியா ஒரு தீர்மானத்துக்கு வருவான், a man come a final decision at the என் வாழ்க்கைக்கு பணமோ இல்ல சொந்தமோ
for my life, money or my relations, எந்த பந்தமும் சரி or no matter what kind of relation, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதா? is give peace to my life. அல்லேலூயா. Hallelujah. என் வாழ்க்கைக்கு சமாதானம் கிடைக்கிறதுக்கு தான் இவைகள் எல்லாவற்றுக்கும் நம்ம ஓடிக்கொண்டிருக்கோம். We run to get a peace for our entire life. இது குழந்தையில தெரியாது, We don't know at the young age. படிக்கும் பொழுது We தெரியாது, don't know at the time of study. வேலை செய்யும் போது பிசினஸ் செய்யும் போது தெரியாது. At the time of work and study, don't நீங்க know. வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு வாழ்க்கை ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்த பிறகுதான் தெரியும் After your retirement life, you know that வாழ்க்கை வாழ்வது எதற்காகனா for why we are living so far. சமாதானம் என்ற ஒரு காரியம். We living for the purpose கரங்களை of தட்டி ஒரு ஆமென் peace. சொல்லுமே. அல்லேலூயா. Clap and glorify கரங்களை God. தட்டி சொல்லுங்களேன், என் தேவன் எனக்கு சமாதானத்தை ஊற்றுவாராக. சொல்லுங்க My பார்க்கலாம். Lord pour his peace upon me. அல்லேலூயா. Hallelujah. ஆனா முதிர் வயதுல போய் நீ எல்லாத்தையும் இழந்து போய் முதிர் வயதுல கிடைக்காத இடத்துல போய் நீ தேடும் பொழுது But you search the peace at the end age, உன் தேடலுக்கு வெறும் வெறுமையே காணப்படும். but you find nothing at the time of seeking. கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசுகிறார். But my Lord speak to you உன் today. தேடல் வாலிப வயசுலயே, At your young age you should seek. இள வயதிலேயே At the very young age உன் you should தேடல தேவனிடத்துல போய் சமாதானத்தை நீ தேடும் பொழுது seek. When you seek peace with God, கர்த்தர் சொல்லுகிறார், my Lord says, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு. there is கரங்களை a தட்டி கர்த்தரை peace செலுத்துவோமா? from me. அல்லேலூயா. Hallelujah. இரு கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், Lift up your both hands and எனக்கும் say, என் குடும்பத்திற்கும் for me and my தேவனிடத்துல family, மட்டுமே சமாதானம் இருக்கு. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. there is a peace. அல்லேலூயா. Only my Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. தேவன் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகத்துல யாராலையும் கொடுக்க முடியாது. Nobody can give the peace which is from God. எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you can say this? சமாதானம்னா என்ன? What do you mean by peace? சர்ச்சை முடிஞ்சோனையும் சமாதானம் சொல்ல- One another saying the peace is that சமாதானம் சொல்லுவோம். we used to say give peace to others. பக்கத்துல பார்த்துட்டு பிரைஸ் லார்ட் சொல்லுவோம். They just do actions peace. ஆனா உனக்கு பிடிக்காதவங்க பக்கத்துல இருப்பாங்க. But if a person you don't like, அவன் பக்கமே மூஞ்சி திரும்பாது. you won't turn your face at all. சமாதானம் இப்படி தான் சொல்லுவீங்க. They just they say the peace in different way. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கீங்களா, But know one thing, நீ யாருக்கிட்ட சமாதானம் சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்றியோ to whom you decided not to say the peace, தேவன் அவர்கள் கிட்ட தான் சமாதானத்தை வைத்திருக்கிறார். but the Lord, அல்லேலூயா. hallelujah, தெரிஞ்சுக்கங்க, no one, உன் சத்துருடத்துல தான் உனக்கு சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். the Lord kept your peace at your enemy. மனைவிய, உன் மாமியார, உன் குடும்பத்தை இருக்கிறவங்கள நீ சத்ருவா நினைச்சிருக்கலாம். Maybe you thought that your wife and mother-in-law as an enemy. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. Say amen ஆனா those who உன் believe. வாழ்க்கையில உண்மையான சமாதானம் எங்க இருந்து வரும்னா, But the true peace in your life, it comes from நீ எப்போ உண்மையான சமாதானத்தோட இருப்பனா when you would be the உன் true உறவுகள் மத்தியில தான், peace among your relations, உன் சத்துருக்கள் மத்தியில தான். among your enemies. உன் சத்துருக்கள் உன்னை சிநேகிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த வாழ்க்கையில இருக்கிற ஜெயம் இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஜெயமாய் மாறும். கரங்களை Nobody தெரியாம can சொல்லுங்க. get such a blessings to get a peace from your enemy. அல்லேலூயா. Hallelujah. இந்த சமாதானத்தை கர்த்தர் சொல்றார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு. The Lord of God says to be peace with me. என்கிட்ட இருந்தா உனக்கு சமாதானம் உண்டு. If you with me, you have peace. இந்த உலகத்துல வேற யார்கிட்டயும் இல்ல. Nobody have such kind of peace. சினிமாக்கு போனாலும் சமாதானம் கிடையாது. You won't get peace even you went to cinema. சினிமாக்கு போவீங்க You may go to cinema. இல்ல 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. You spend 3 hours. போயிட்டு வரும்பொழுது Once பிரச்சனை, அதே வீட்ல இருக்க பழைய பிரச்சனை வந்துரும். இன்னைக்கு செலவான பிரச்சனை, இல்ல வீட்ல போற இடத்துல அங்க ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கும். உன் வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. The existing problem still continues and adding to the cinema expenses. இன்னைக்கு கர்த்தர் will உங்களோடு increase பேசிக் your கொண்டிருக்கிறார். problem. But my Lord speak with you உங்க today. வாழ்க்கைக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் விதைக்க இன்னைக்கு The விரும்புகிறார். Lord loves to sow a peace in your life. விரும்புகிறவங்க ஆமென் சொல்லுவோமே. Those who wish to receive it say amen. அல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்களேன், உன் ஆத்துமாவுக்கு நன்றி சொல்லு முதல்ல. Say thanks to your soul. இங்க உள்ள இருக்கிற சமாதானம் கெட்டு போயிடுச்சுன்னா, The inner peace is spoiled. நிம்மதி போயிடுச்சுன்னா, If you lost your peace, உன் வாழ்க்கையில எங்க போனாலும் உன் வாழ்க்கை இருளாய் காணப்படும். it seems to be dark wherever. எவ்வளவு லைட் இருந்தாலும் உன் வாழ்க்கை இருளாய் காணப்படும். No matter how much brightness your life. எத்தனை பேர் will be dark. ஒத்துக்கிறீங்க? How many of you accepting the fact? அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இந்த உள்ள இந்த சமாதானம் உனக்கு உள்ள வராதபடி சத்துரு என்ன பண்ணுவானா, The Satan what will choose to stop அவன் you. பிளான் என்னன்னா உன் இருதயத்துல பயத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கணும். His great plan is to create a fear in உன் your heart. மைண்ட்ல வந்து பிரச்சனையை உண்டு பண்ணி வச்சுனே இருக்கணும். He always keep problem at your mind.
அல்லேலூயா. Hallelujah. திருப்பி சொல்றேன், பிரச்சனை சத்ருவால வராது. I'm repeating again, the அந்த problem not come from பிரச்சனையை உனக்கு enemy. முன்பாக எடுத்து வந்து என்ன பண்ணுவான்? பிம்பம் போல காட்டுவான். The Satan shows as an image in front of you. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. Say amen to your faith. கடன் பிரச்சனை இருக்கும், Maybe you have a problem of debt. வியாதி இருக்கும், You may have sickness. அல்லேலூயா. Hallelujah. நெருக்கம் இருக்கும், You may be at trouble. கடன் பிரச்சனை இருக்கும், You have debt. சமாதானம் வீட்ல சுத்தமா இருக்காது. There is no peace at all in family. இதுல இருந்து எப்படி வெளியே வரணும் உனக்குள்ள ஒரு பயத்தை உண்டு பண்ணியே உனக்கு முன்பாக என்ன பண்ணுவான்? பெரிய மலையை கட்டிட்டு உன் தலையை அதுக்குள்ள சொறி We வச்சிடும். create a great mountain of problem and showing as imaginary and put it on your head. இன்னைக்கு விஷயம் என்னன்னா, The special thing on it. பிரச்சனையை நீ எப்படி பாக்குறன்றதுதான் முக்கியம். The thing is how you seeing the problem. இங்க இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. Each and everyone here have a problem. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா ஒரு பிரச்சனை உண்டு. Each person having unique problem. ஆனா நீ பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு அர்த்தம். But the matter how you looking the problem. அல்லேலூயா. Hallelujah. நீங்க பிரச்சனையை பார்க்கிற விதத்துல தான் அது வெற்றியாய் தோல்வியாய் மாறி முடியும். Your victory and failure is depending upon you how you watching அல்லேலூயா. the problem. மீண்டும் சொல்றேன், Again நீங்க I'm repeating. உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனைய In your problem, நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கண்ணுல, how you looking it, உங்க ஆவியில நீங்க எப்படி பாக்குறீங்க? how you looking in your உங்க spirit, மைண்ட்ல நீங்க எப்படி வைக்கிறீங்க? how you keeping at நீங்க your mind, பாக்குற விதத்தை தான் the way how you looking the அது problem. வெற்றியாய் தோல்வியாய் அந்த பிரச்சனை முடிகிறது. The victory and failure depending on it. அல்லேலூயா. Hallelujah. அப்போ உன் வாழ்க்கைக்கு பிரச்சனை இருக்கு, There is a problem at your life. அந்த பிரச்சனையை வெற்றியை தோல்வியாய் மாற்றுவது யாரோட சூழ்நிலையில இருக்குன்னா உங்க கையில தான் இருக்கு. The victory and failure is at your hand how you looking. சத்ருவோட வேலை என்னன்னா உன் மைண்ட் ஃபுல்லா பிரச்சனையை தூக்கிட்டு வந்து மேல கொண்டு வந்து வச்சுட்டு உன்னை எங்கேயும் நவர முடியாதபடி உனக்கு டிப்ரெஷன் உண்டு பண்ண முடியாக, மன அழுத்தத்தை உண்டு பண்ண முடியாக அவன் கட்டி போட்டு வச்சிருக்கிறான். The Satan work is to bound you not think above beyond your control. அல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு கர்த்தர் ஒரு சிந்தனையில கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. God broke the எல்லா bound from your mind. எல்லா டிப்ரெஷன் கட்டுகளை கர்த்தர் இன்னைக்கு உடைக்கிற தேவனா God இருக்கிறார். broke all the depression. உன் சிறைச்சாலை வாழ்க்கை கர்த்தர் இன்னைக்கு விடுதலையாக்குகிற தேவனா இருக்கிறார். God deliver you from your exile. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நீ எப்ப கட்டப்பட்டுட்டியோ அன்னில இருந்து உனக்குள்ள எப்படி இருக்கும்னா நீ ஏதோ ஒரு ரூம்க்குள்ள அடப்பட்ட மாதிரி இருப்ப. When you bound, you feel something you captured somewhere. உன்னால எங்க சிறகடிச்சு பறக்க முடியுமா? You cannot fly. நடக்க முடியுமா? Whether you walk freely ஓட முடியுமா? or whether you can ஐயோ run. நான் சிறைபிடிச்சிருக்கிறேனே, I seems to be இந்த captured. கடத்துல நான் மாட்டிட்டேனே, I get ஐயோ இந்த சூழ்நிலையில மாட்டிட்டேனே, get caught in ஐயோ this இவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போகுது, this much ஐயோ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிட்டா என்ன ஆகும்? if the matter comes to இப்படியே know others. பிசாசானவன் அந்த சிறைச்சாலைக்குள்ளேயும் அந்த வலைக்குள்ளேயும் உன்னை போட்டு உன்னை அகப்பட்டு வச்சிருக்கிறான். This is how the Satan will capture you. ஆனா உண்மை என்னன்னா The true is நீ சிறைச்சாலைக்குள்ள இல்ல, you are not in the நீ exile. வலைக்குள்ள இல்ல, Not in the நீ வலைக்கு வெளியே இருக்கின்றதுதான் நிதர்சனமான காரியம். கரங்களை தட்டி ஒரு ஆமென் The சொல்லுவேன். true is that you are out from the captivity and the net. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் உண்மையான கடத்துல தான் இருக்கேன் பாஸ்டர், You say that truly, Pastor, I am in debt. உண்மையான வியாதியில தான் இருக்கிறேன், Truly, I am in sick. உண்மையான ஒரு குழப்பத்துல தான் நான் வந்திருக்கிறேன். Truly, I am coming with confusion. Fact, உண்மைதான். That's true. அல்லேலூயா. Hallelujah. நான் கேட்கிறேன், ஒரு 5 வருஷத்துக்கு முன்பாக, I am asking you 5 years back. 5 வருஷத்துக்கு முன்பாக, 5 years back. இல்ல ஒரு 6 வருஷத்துக்கு முன்பாக, Maybe 6 years back. இல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்பாக Maybe 10 years back. இருக்கிற பிரச்சனையில தான் இப்பயும் இருக்கீங்களா? You are still living the same problem. எத்தனை பேர் நான் 10 வருஷமா ஒரே பிரச்சனையில இருக்கேன் How many பாஸ்டர்? of you can say I'm still having the same problem which I facing 10 years ago? 20 வருஷமா ஒரே பிரச்சனையில இருக்கவங்க கை தூக்குங்களேன். 20 years ago, the same problem I am facing still. அப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எங்க போச்சு? Where the problem gone which you faced 20 years சில back. பேருக்கு ஒரு 5 வருஷமா ஒரு பிரச்சனை திறந்திருக்கலாம். Some of you having continuity of 5 years the same. கல்யாணம் ஆனவங்களுக்கு அந்த கல்யாணம் ஆனதுல இருந்து அந்த பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கலாம். Maybe who married say the problem persists. சில பேருக்கு பிரச்சனை கணவனா தெரியலாம், மனைவியா தெரியலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை. Someone else the problem would be husband and wife. ஆனா But எல்லா பிரச்சனையும் உன் வாழ்க்கையில கடந்து போய் அடுத்த சூழ்நிலைக்கு நேரா தான் நீ கடந்து வந்திருக்கிற. all the time you pass your existing problem and getting into new situation. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. Clap and say amen. இந்த வசனத்தை மீண்டும் பார்ப்போம். We can meditate the verse. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு
உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அல்லேலூயா. Hallelujah. யாராவது ஒருத்தன் எனக்கு வந்து, ஆண்டவரே If someone come and say, Lord, எனக்கு பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை கொடுங்கன்னு கேக்குறானா, if someone asking, Lord, give me life peaceful, அவன மாதிரி முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல. no one is like a foolish. அல்லேலூயா. Hallelujah. சில பேர் சொல்லுவாங்க, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ள, Some of people say, உன் வாழ்க்கையில கட்டணம் இருக்காது, பிரச்சனை இருக்காது, எதுவுமே வராது சொல்லுவாங்க. you are free from all these things, no debt, ஆனா வசனம் nothing. சொல்லுது, But the உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு. But the verse said, world, you have tribulation, அப்ப பிரச்சனை உண்டு. but there is a problem. இந்த உலகத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. Sure that you have tribulation. ஆனா கர்த்தர் சொல்றார், நான் உன்னோட நான் கூட இருக்கிறேன். But my அல்லேலூயா. God says, I'm with அல்லேலூயா. you. அல்லேலூயா. ஆனாலும் நீங்க திடன் கொள்ளுங்க, Take heart. நீ எப்படி இந்த பிரச்சனையை பார்க்க போற. How you going to see? நான் மீண்டும் சொல்றேன், நீங்க இந்த பிரச்சனையை எப்படி பாக்குறீங்களோ அந்த பாக்குற விதத்துல தான் இந்த பிரச்சனையின் வெற்றி தோல்வி உங்களுக்கு அடையும்ட்டு. I'm reiterating how you looking the problem depends on the victory. நீங்க and கேட்கலாம், failure. பாஸ்டர் நான் பிரச்சனையை நான் எப்படி பார்க்கணும் பாஸ்டர்? You may be asking, how should I look the problem? பிரச்சனை கிட்ட வச்சு பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை பயமா தான் தெரியும். You have a fear when you have the problem. அது எங்கேயோ ஒரு தூரத்துல இருந்து அந்த பிரச்சனை அங்க இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன், உன் பிரச்சனை வந்து ரொம்ப தூரத்துல இருக்க மாதிரி தெரியும். Just feel and thought that the problem is சின்ன far பிரச்சனை away, மாதிரி the தெரியும். problem would be seem small. அல்லேலூயா. Hallelujah. ஆனா அது எப்படி பிராக்டிகலா வரும்? How it should be practically possible. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். நீங்க பிரச்சனை, மீண்டும் சொல்றேன், நீங்க பிரச்சனை எப்படி பாக்குறீங்க, கையாளுறீங்க. Again I'm telling you how you handle your problem. சங்கீதம் 84:6 அழகாய் சொல்லுகிறது. From the book of Psalm 84 verse 6. தாவீது ஒரு பிரச்சனையை பார்க்கிறான். David met a problem. இங்க கவனிங்களே, தாவீதுக்கு யாரு பிரச்சனையா இருக்குன்னா கோலியாத் பிரச்சனையா இருக்கு. Who is problem for David? இங்க ரெண்டு மனிதர்கள், ஒன்னு ராஜா. Here two men, one is king. இவர்தான் சவுல் என்ற ராஜா. He may be a king, Saul. இந்த நாட்டை ஆளுகிற ராஜா. He rule over the country. எல்லாம் அதிகாரம் இருக்கு. He has all the authority. ஏன்னா இவர் ராஜா. Because he is a king. நல்ல அரண்மனை, நல்ல வசதி இருக்கு. He has a palace and having இவருக்கு all the எந்த luxury. இதுக்கும் பயம் தேவையில்லை. He no need to fear anything. ஆனா ஒருத்தனை கண்டு பயப்படுறாரு. But he is fear of one man. எதிர்க்க ஒருத்தன் வந்து நிக்கிறான். One person stand against him. கோலியாத் வந்து நிக்கிறான். His name is Goliath. உங்க வாழ்க்கையிலும் யாராவது ஒண்ணு இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலை கோலியாத் மேல ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு முன்பா வந்து நின்று கொண்டிருக்கலாம். Maybe at your life one problem stand against you as Goliath. ஐயோ, என்னால இனிமே வாழ முடியாது. I cannot live henceforth. சவுல் முடிவு பண்ணிட்டான், இனி என்னால வாழ முடியாது. Saul decided that I cannot live. இனி என்னால இந்த ராஜ்யத்துல பர்மனண்டா இருக்க முடியாது. I cannot be stand in the kingdom. என்னால இந்த வேலையில இனிமேல் பர்மனண்டா இருக்க முடியாது. I may not be permanent in the world. ஐயோ, இவன்கிட்ட இனிமேல் என்னால வாழ முடியாது, நான் செத்து போயிடுறேன். I cannot live with him, better I can die. இனி இந்த குடும்பம் எனக்கு வாழ முடியாது. I cannot live with this இனி இங்க family. என்னால வேலை செய்ய முடியாது. I cannot walk in ஆமென். அன்பு ஜனமே, my beloved people. சவுல் கோலியாத்தை பார்த்து பயப்படுறான். Saul feared Goliath. பிரச்சனை அவனுக்கு முன்பாக வந்து நின்னுச்சு. The problem stand against him. இவன் முடிவு பண்ணிட்டான், இனி எனக்கு ராஜ்யம் இருக்காது. Decided it no more kingdom for him. உடனே அனௌன்ஸ் பண்றான், யாரு இந்த கோலியாத்தை சாவடிக்கிறான் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுக்குறேன். Immediately he announced who victory over Goliath. தாவீது இந்த இடத்துல என்ட்ராரு. Here the David enter. தாவீதுக்கு எந்த படபலம் இல்ல. David have no power. எந்த ஒரு ட்ரைனிங் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. No training and no experience. எந்த ஒரு முன் அனுபவங்கள் கிடையாது அவன் வாழ்க்கையில. There is no any prayer experience. சண்டை போட்ட அனுபவங்கள். He doesn't have any. இவன் என்ன சொல்றான், நான் அந்த பிரச்சனை நான் சமாளிக்க போறேன்னு சொல்றான். But David said, I will face the problem. ஒரே பிரச்சனை கோலியாத் என்ற ஒரே பிரச்சனை. Only one problem is Goliath. சவுல் எப்படி ஹேண்டில் பண்றான், How தாவீது எப்படி ஹேண்டில் பண்றான். you should look at how Saul and David handled Goliath. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. Say amen. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், Today Lord ask you நீ சவுலா இருக்கிற தாவீதா இருக்க போறியா? whether you would be Saul or David. உன் ராஜ்யத்தை கொடுத்துட்டு ஓடி போறியா, இல்ல ஒரு ராஜ்யத்துக்காக நீ போராட போறியா? Whether you left your kingdom or you going to fight for your உன் kingdom. குடும்பத்தை விட்டு நீ ஓட போறியா, இல்ல உன் குடும்பத்திற்காக நீ வாழ போறியா? Are you going to lift from your family or going to live for உன் your குடும்பத்திற்கு முன்பாக உன் தலை நிமிர்ந்து வாழ போறியா, இல்ல குடும்பத்தை விட்டு ஓடி போறியா? whether you want to lift your family or you should live. எல்லா சொத்தை வித்துட்டு ஓடி போறியா, இல்ல எல்லா சொத்தை வாங்கி நீ அந்த இடத்துலயே நிலை நிக்க போறியா? Are you going to inherit the property and stand there, or are you going to என் live? அன்பு ஜனமே, கர்த்தர் உன்னோடு பேசிக் My கொண்டிருக்கிறார். beloved people, the Lord is இன்னைக்கு speaking with you. ஒவ்வொரு மனிதனுக்கு முன்பாகவும் ஒவ்வொரு கேள்வி இருக்கு, நீ யாராய் வாழ போகிற? Each and every man have a question mark உன் in front of பிரச்சனையை them. நீ How எப்படி they- பார்க்க போற? how you going to see your problem? ஐயோ, எனக்கு இன்னும் சீக்கிரம் குழந்தை பிறக்கல, கல்யாணம் இத்தனை ஆண்டு இருக்கு, குழந்தை பிறக்கல, மருத்துவம் சொல்லும்
இனி குழந்தை பிறக்காது, குழந்தை வறுக்காது, உன் வயசு ஆயிடுச்சு, அவ்வளவு முடிஞ்சு போச்சுன்னு I've been married long time, I don't have a child. The medicine also confirmed நீ that. இப்படி பார்க்க போறியா? Whether you're going to see like that, இந்த சூழ்நிலையில நீ கோலியாத்தா சரி சவுலா இருக்க போறியா, தாவீதா இருக்க போறியா? at this situation, whether you want to be a Saul or David. வயசாயிடுச்சு, இனி குழந்தை கல்யாணம் இல்ல, I'm aged, no more marriage, no child. வயசு ஆயினே இருக்கு, இன்னைக்கு எனக்கு கல்யாணமே ஆகல. I'm getting more age, not சில பேர் getting முடிவு பண்ணுவாங்க, குருட்டு முடிவு பண்ணுவாங்க, கோலியாத்து மாதிரி, சரி சவுல் மாதிரி, இனிமேட்டு எனக்கு கல்யாணமே வேண்டாம். Some of the people take blind decision, no more marriage. எனக்கு கல்யாணம் வேண்டாம். I no need marriage. இல்ல தாவீது மாதிரி நீ டிசைட் பண்ண போறியா? Or whether you're going to take decision like David. ஐயோ கடன் பிரச்சனை இருக்கு, வீட்டை வித்தலான்னு இருக்க, Plan to sold my house. நீ எந்த மாதிரி முடிவு பண்ண போற? How you going to take decision? ஹல்லேலூயா. Hallelujah. குடும்பத்துல கணவன் மத்தியில, உறவுகள் மத்தியில பிரச்சனை இருக்கலாம். Maybe husband and wife have problem. கணவன் மனைவி பிரச்சனை இல்ல, நீங்க என்ன மாதிரி முடிவு எடுக்க போற? How you going to take decision among நீங்க எடுக்கிற முடிவு தான் எதிர்காலத்தின் மாற்றங்களை உண்டு பண்ணும். The decision you take today will change your future. ஒரு அரசாங்கத்துல எடுக்கிற முடிவு எதிர்காலத்தை என்ன பண்ணும்? முன்னேற்றத்துக்கோ இல்ல அழிவுக்கோ ஏதோ ஒன்று கொண்டு போகும். The decision taken by the government today will take the future good or bad. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. Say amen. அப்போ ஒரு மனிதனின் எடுக்கிற எந்த சூழ்நிலையில் எடுக்கிற முடிவு அவன் எதிர்காலத்தை தீர்மானிக்க. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. The decision taken today for men. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிற, உன் பிரச்சனைக்கு நீ யாரை போல இருக்க போற? Today Lord ask whom you would be for your problem. சவுல போல பயந்து நிற்கையா? Whether you going to fear like Saul. சவுல் இருதயத்துல எப்படி சத்துரு போய் இருக்கனானோ அதே மாதிரி தான் உன் இருதயத்திலும் போய் சத்துருவனை இறுக்கி கொண்டு இருக்கிறான். The same way the Satan will struggle you. இனி உன் கணவன் திருந்த மாட்டான். Satan, your husband won't be. இனி நீ பிழைக்க மாட்ட. You won't be get life. இனி வியாதி சுகமாகாது. You won't be healed. இனி உன்னால ஜெபிக்க முடியாது. You cannot pray. இனி உன்னால ஊழியம் செய்ய முடியாது. You cannot do ministry. உன்னால இனி ஜெயமா இருக்க முடியாது. You cannot be live good life. அவ்வளவுதான் உன் வாழ்க்கை. This is முடிஞ்சது. Your life is முடிஞ்சு போயிடுச்சு. maybe finish. It's finished. close. முடிந்தது. செத்தாச்சு. It died. ஜீவன் இல்ல. No more life. உயிர் இல்ல. No more life. மூச்சு இல்ல. No நேரம் இல்ல. No time. காலம் இல்ல. No time. பணம் இல்ல. No money. இவைகள் மட்டுமே சவுலின் நினைவுகளாய் இருந்தது. This would be the Saul's thought. ஆனா தாவீதின் நினைவு அப்படி அல்ல. But David thought is not. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. சத்தமா சொல்லுமே. Hallelujah. கோலியாத்தின் நினைவுகளை உள்ளதா சொன்ன, தாவீதின் நினைவு எப்படி இருக்கு தெரியுங்களா? How David thought it would be. இப்ப படிங்க சங்கீதம் 84:6 படிப்போமா? From the book of Psalm 84 verse. அழுகையின் பள்ளத்தாக்கை அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துவோமே. Clap and glorify God. ஒரு கவிதை வடியில தன் பிரச்சனையை சொல்றாங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கு தான் சூழ்நிலை. என் வாழ்க்கை ஃபுல்லா அழுகதான். ஆனா அந்த அழுகையை நீரூற்றாய் எவன் பயன்படுத்துகிறானோ அவன் மழையும் குளங்களும் நிரம்பும். அடுத்த 7 படிமா. அவர்கள் பலத்தின் மேல் பலமடை. அவர்கள் எவர்கள்? யார் தன் சோதனையையும், யார் தனக்கு வர எதிர்ப்புகளையும், யார் தனக்கு வருகிற பிரச்சனைகளையும் அவர்கள் சமாளிக்க கத்துக்கிறார்களோ, அதை ஜெயங்கொள்ள கத்துக்கிறார்களோ அவர்களுக்கு படிங்கம்மா. பலத்தின் மேல் பலமடைந்து, பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. உனக்கு முதலாவது பிரச்சனைய பார்க்காதபடி இதை எப்படி எனக்கு சாதகமாய் பார்க்கலாம்? How you can turn your problem into. இந்த உலகத்துல ஜெயிச்சவங்க யாரும் பிரச்சனையை பார்க்காம ஜெயிச்சவங்க இல்ல. Nobody conquer in the world without facing the நீ problem. ஜெயிச்சவங்க வாழ்க்கையில ஜெயிச்சவங்களா இருக்கலாம். If you look at the people who conquer the world, வசதியில ஜெயிச்சவங்களா இருக்கலாம். maybe they conquer family, ஆரோக்கியத்தை ஜெயிச்சவங்களா இருக்கலாம். they conquer the health. யாரா இருந்தாலும் Whomsoever, அவர்கள் போராடி ஜெயிச்ச பிறகுதான் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு கடந்து they போறாங்க. move on to the next step after the great struggle. தரையில கை வச்சு சொல்லுங்களேன். Place the hand on your ஏ head and சத்ருவே, say, enemy, சத்தமா, ஏ சத்ருவே, Satan, என் சிந்தனை விட்டு ஓடி போயிடு. you leave from my thought. பிரச்சனையை கொண்டு வந்து என் தலையில திணிக்காத. Don't put the problem at my என்னை விட்டு தூர அனுப்பு. You keep away from me.
ஆமென் ஹalleluya. Amen. உன் பிரச்சனை உனக்கு பக்கத்துல தலைக்கு மேல இருந்தா உன்னால எந்திரிக்க முடியாது, உன்னால பார்க்க முடியாது, உன்னால பேச முடியாது, உன்னால சுவாசிக்க முடியாது. If the problem at your hand, you cannot breathe and see anything. அந்த பிரச்சனையை உன்னை தூரத்துல வச்சு பாரு. You just keep the problem at a distance. ஹalleluya. Hallelujah. அந்த பிரச்சனை ஜெயமாய் மாறும். ஹalleluya. You can overcome கோலியாத்து the problem. கோலியாத்து தாவீது பார்க்கறான். David see the Goliath. அவன் பார்க்கிற பார்வைக்கு எப்படி இருக்குன்னா அவன் கண்ணுக்கு அவன் நாய் மாதிரி தெரியுறான். For Goliath's sight, David seems to be சவுல் sad. பார்வைக்கு அவன் பேய் மாதிரி தெரிகிறான். For Saul's sight, he seems to be sad. ஹalleluya. Hallelujah. பயங்கரமா தெரியுறான். He seems to be very tyrannic. தாவீது பார்வைக்கு நாய் மாதிரி தெரிஞ்சதால 5 கல் எடுக்கிற நாய் அடிக்கிற மாதிரி 5 கல் For எடுக்கிறான். David's sight, Goliath seems to be dark. That is why he took 5 pebbles. அந்த பிரச்சனையை அவன் மேற்கொள்ள துணிவு எடுத்ததனாலதான் The decision he boldly took to overcome the problem. பிரச்சனையை அவன் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அதை விட்டு ஓடி போகணும்னு நினைக்கல. He never thought to set back. தெரிஞ்சுக்கங்க, யார் ஒருத்தர் பிரச்சனையை பார்த்து ஓடி ஒளிறீங்களோ Whoever run away உன் from the வாழ்க்கையில் இனி problem, நீ ஜெயிக்க முடியாது. you cannot overcome your life. இனி உன் வாழ்க்கையில் எழும்பி பிரகாசிக்க முடியாது. You cannot rise and shine. பிரச்சனைகள் வரும்பொழுது அதை எப்படி அதை சமாளிக்கலாம்னு எப்ப நீ அடுத்த ஸ்டெப் உள்ள வைக்கிறியோ, When you boldly take a சில next பேர் step சொல்லிருப்பாங்க to face உடனே the problem. எனக்கு வாழ்க்கை வேணும், நான் சூசைட் பண்ணிக்கிறேன், Some of the people said, I no need life, நான் but I can செத்து do போக this. போறேன். I'm going to die. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருக்கு உனக்கு சுத்தமா பிடிக்காது. The Lord utterly don't like you. அவர் ராஜ்யத்தை உன் கையில கொடுக்க மாட்டாரு. He won't give his kingdom to you. நீ ஒரு கோழை, You are a coward. உன்னாலே உன்னை வாழ வச்சுக்க முடியல, Even you cannot keep yourself. உன்னால மத்தவங்களும் வாழ மாட்டுறாங்க. For you nobody நீ live. கோழை, You are a coward. நீ வாழ்வதற்கு தகுதி இல்லாத You are ஆளு. not eligible to live. தேவன் உன்னை விடுச்சு பயன்படுத்த மாட்டாரு. God won't make use. உன் வாயிலிருந்து வருகிற அந்த தேவ வார்த்தை கூட தேவன் என்ன பண்ண துன்பப்படுவார். Maybe the Lord feels sorry for the work Hallelujah. of our mouth. என் இயேசு துன்பத்தில் இருந்தாரு, My Jesus was a trouble. என் இயேசு துன்பப்பட்டாரு, My Jesus get trouble. சிலுவை பாடை அவர் ருசி பார்த்தார், He tasted the அவமான cross. மத்தியில் அவர் நடந்து சென்றார். He walked in the midst of shame. அல்லேலூயா. Hallelujah. பாடுகளும் அடிகளும் ரத்தங்களும் தன் சரீரத்துல ஏற்றுக்கொண்டவராய் He நின்றார். accept this flogging and mocking. அவர் நினைச்சிருந்தா அதற்கு ஸ்கிப் ஆகி போயிருக்கலாம். If he thought he can skip all the trials. ஆமென் அல்லேலூயா. Hallelujah. அவர் அதை மேற்கொள்ள தான் அவர் ஜெபம் பண்ணார். But he prayed to overcome those things. அந்த பாடு வரும்னு தெரிஞ்சு போச்சு. He know the trials. ஐயோ எந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. Know the problem which is coming. ஐயோ என்ன பண்றது? What to do? அவர் அழுதார், He cried out. ரத்த கண்ணீர் விட்டார். He shed as a blood. அல்லேலூயா. Hallelujah. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுமே. Say amen. This ஆமென். அன்பு சகோதரி my சகோதரி, beloved brothers and இன்னைக்கு sisters. இயேசு கிறிஸ்து அந்த பிரச்சனை அந்த மரணத்தை மேற்கொண்டது நிமித்தமா தான் Today the Lord இன்னைக்கு Jesus அவரை overcome the death. கடவுள் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். Because of that we accepting him as தேவ God. குமாரன் என்று We ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். accepting him as a son of கிறிஸ்து God. என்று We ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். accepting him as a அவர் Christ. பயந்து போயிருந்தார்னா இன்னைக்கு நம்ம அவரை தேவன் என்று ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டோம். If he get feared, we won't accept இன்னைக்கு him as உன் a வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை உன் வாழ்க்கையின் படிக்கல்லாய் இருக்கிறது. God. You make your problem as a step. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்களேன், என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை என் வாழ்க்கையின் படிக்கல். My problem is my இந்த stepping பிரச்சனையை stone. நான் தாண்டி போவேன். I will cross the problem. விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. Amen. அப்படி கை வச்சு சொல்லுங்க, Lift up your hand and say, நான் எப்படி 5 வருஷத்துல எப்படி கடந்து வந்தனோ, how I crossed the 5 years. இவ்வளவு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை கடந்து வந்தனோ, How I crossed the இப்ப problem faced வர 5 பிரச்சனையை years. கடந்து போக போறேன். I can able to cross the upcoming. அல்லேலூயா. உன் Hallelujah. வாயில இந்த வாரம் முழுவதும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரையும் உன் வாயில வர வார்த்தை என்னன்னா, Till the next Sunday you should declare the word from your வீட்டுல mouth. இங்க இருந்து போறிய பிரச்சனை இருக்கா, கணவன் திட்டுறானா, இந்த பிரச்சனையும் கடந்து போகும். If when you reaching your home your husband scold, say this Hallelujah. problem also மாமியார் pass. திட்டுறாங்களா, இந்த பிரச்சனையும் எனக்கு கடந்து Even போகும். your mother-in-law உன் ஜபம் scold, என்ன இருக்கும்? say, மாமியார் ஓடி போகணும்னு இருக்கும். so far your problem would be the mother-in-law should get away. அந்த ஜபம் இல்ல. அல்லேலூயா. Change your prayer. மாமியார், நான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டேன், Earlier I said உனக்கு மாமியார் பிரச்சனை, maybe you have உன் மேனேஜர் பிரச்சனை, your உன் manager ஓனர் பிரச்சனை, maybe problem உன் with your அண்ணன் owner, பிரச்சனை, your உன் brother, கணவன் பிரச்சனை, maybe your husband, யார் யார் உனக்கு பிரச்சனையா இருக்க, பார்த்தாவே கடுப்பா இருக்கு, பார்த்தாவே வெறுப்பா இருக்குன்னா, whomsoever is getting angry when you see. உனக்கு அங்கதான் உன் சமாதானத்தை வச்சிருக்கிறாரு. The Lord kept the peace over Hallelujah. there. Hallelujah.
அவங்க இல்லாம உன் வாழ்க்கையில சமாதானம் இல்ல. You cannot get peace without them. அப்படியே உன் வாழ்க்கையில அவங்கள எடுத்துடணும் கர்த்தர் நினைச்சாருன்னா உன் வாழ்க்கையில ஒவ்வொரு கிளையா வெட்டினா உன் வெறும் கொம்பு தான் இருக்கும் தவிர உன் கிளையில ஒரு மரத்துல ஒரு செடியும் ஒண்ணுமே இருக்காது. If your wish, if God take all the branches, you stand alone. சவுக்கு மரம் பாத்தீங்கன்னா If you look at a sauk, கட்டுறதுக்கு வச்சிருப்பாங்கல்ல, the tree used to இருக்கிற build, கிளையெல்லாம் வச்சா வெறும் கொம்பு தான் இருக்கும். it stand alone. அதை பிடிச்சி யாராலும் ஏற முடியாது. Is anyone can hold and climb it? அல்லேலூயா. அது எதுக்கும் பிரயோஜனப்படாது. It is useless. கட்டு மரத்துக்கு தான் யூஸ் ஆகும் அது. It can used for only the cut. அல்லேலூயா. Hallelujah. அதே கிளைகள் இருந்ததுன்னா If it has branches, பட்சிகள் வந்து உட்காரும். maybe the birds of the அநேக air come. பறவைகளுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். It useful for a lot of birds. அநேகருக்கு அது நிழலாய் மாறி நிற்கும். Give shadow for others. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. நீ தனி மரமா இருக்க, நான் சொல்லுவேன் எனக்கு இன்னைக்கு இந்த சர்ச்சில் இவர் எனக்கு பிரச்சனையா இருக்காரு பாஸ்டர். If is a problem for ஆண்டவரே, me in church, Lord, பிரதர் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும், the brother should lift from here. இவர் எடுத்துருவார் கர்த்தர். The Lord take off him. சொறி பிடிச்ச கை சும்மா இருக்காது. Once அடுத்தது இங்க வந்துரும், பாஸ்டர் நம்ம தொந்தரவாக்குறாங்க ஆண்டவரே. the pastor திருப்பி is இவங்க a கடந்து problem for me. அப்படியே ஒருத்தர் வந்து கடைசியில என்கிட்ட வந்துருவேன். நீ Each and everyone left and அப்படியே எடுத்து உன் வாழ்க்கையில கடைசியா பாத்தீங்கன்னா வெறும் சவுக்கு மரம் போல நீ வெறும் காஞ்ச மரமா நிப்ப தவிர நீ எதுக்கும் பிரயோஜனம் இருக்காது. if everything left from you, you are stand alone and you Hallelujah. are useless. Hallelujah. நீ கிளைகள் இருந்தா தான் அது கொடிகளாய் மாறும். You should be have branches, then it give a, உங்க வாழ்க்கையில சில பேர் சொல்லுவாங்க, இவன் வேண்டாம், இனிமேல் நான் பேச மாட்டேக்கா, இனிமேல் நான் பேச மாட்டேன் போ. some of the people said I won't talk to you anymore, you just ஸ்கூல்ல ஆரம்பிப்போம் நம்ம. we start this at இன்னைக்கு school. பெருசாயிட்ட பிறகு எத்தனை பேர் சொந்தம் வச்சிருக்கீங்க கூட? How many of you keep your relations with you? நோட்டீஸ்ல போட்டீங்கன்னா நிறைய சொந்தம் பேர் லிஸ்ட் இருக்கும். We can list out in the notices, ஆனா போடும் போதே வரும், இவளை எதுக்கு போடணும்? but when you taking name, you should தாய் மாமா அவர்தான், அத்தை அவங்கதான், ஆனா உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துன்னா போடுறதுக்கு மனசு வராது. he is your very uncle, but you don't have heart to. உறவுகள் அவ்வளவுதான் மறைச்சு, நீ எத்தனை உறவை நீ மறைச்சு வைப்ப? That's how can you hide the. நீ எத்தனை உறவுகள் மறைக்க 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 வருகிறது எதுவுமே உனக்கு பிரயோஜனம் இல்லாதபடி தான் இருக்கும். Whatever comes to you may be useless when you hide all your relations. அதான் கர்த்தர் சொல்ற, பிரச்சனையை சமாளிக்க கத்துக்கோ. That's why Lord says, இங்க தாவீது சொல்றாரு, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொண்ட தாவீது அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க கத்துக்கிட்டான், அதை எப்படி எனக்கு நன்மையை மாற்றி கத்துக்கிட்டாங்க. how David learned the problem into a congenial. யோவான் 16:33 சொல்லுகிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். John chapter 16:33 said, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். you have problem at world, turn to me. கடைசியா சொல்லிட்டு சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயிச்சேன். I conquered the world. எதுக்கு இந்த வார்த்தையை அவர் சொல்லணும்? Why the Lord said this word? கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ The Lord கஷ்டப்படாத, said, you don't be worry, நான் ஜெயிச்சிட்டேன். I conquered the world. இவர் என்ன பண்றாரு, எங்கேயோ தோத்துட்டு வந்துட்டாரு. He get failed somewhere and come. நான் இவரை பார்த்து சொல்றேன், நீ கவலைப்படாதப்பா, நான் ஜெயிச்சிட்டேன். I said to him, I conquered, don't worry. இவர் கேட்கலாம், He is not listening. நீங்க ஜெயிக்கிறதுனால எனக்கு என்ன பிரச்சனை? What use I have you conquering? ஹல்லேலூயா. Hallelujah. ரெண்டு விதமான பார்வை. There are two kind of vision. ஒன்னு, One, இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஸ்கூல்ல சீட் கேட்கணும்னு போறீங்க. maybe you approaching a school for a seat. ஐயோ அந்த ஸ்கூல்ல சீட்டே கிடைக்காது. It's rare to get a seat. ஐயோ பயங்கரமா கேள்வி கேட்பாங்க. They will ask lot of question. நானும் மனைவி என் பொண்ணுக்கு, என் பையன் ஸ்கூல்ல கூட நாங்க அந்த மாதிரி இருந்தில்ல, பொண்ணு ஸ்கூலுக்காக நாங்க அதிகமா படிக்க ஆரம்பிச்சோம். We studied for our daughter's school. பெரிய ஸ்கூல்ல சேர்க்கணும், நிறைய கேள்வி கேட்பாங்க. அதனால வந்து அப்ப பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணோம், படிச்சு வரணும்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கு போய் நாங்க போய் உட்கார்ந்து இருக்கோம். We are preparing for our daughter admission. ஹல்லேலூயா. Hallelujah. இன்டர்வியூ கிட்ட உட்கார்ந்து இருக்கோம். We are nearing to the interview. போயிட்டு வரவங்க கிட்ட எல்லாம் கேக்குறோம், We are asking who are returned from the interview. உங்ககிட்ட என்ன கேட்டாங்க, உங்ககிட்ட என்ன கேட்டாங்க? What they're asking, we just ஒரு அம்மா inquiring சொல்றாங்க, them. எங்க கிட்ட கேட்கல, என் பொண்ணு கிட்ட தான் கேட்டாங்க. They said they doesn't ask உங்க பொண்ணு என்ன anything, சொல்லுச்சு, they ask என் that. பொண்ணு நார்மலா நல்லா டான் டான் அழகா சொன்னாங்க, சாக்லேட் வாங்கிச்சு, அட்மிஷன் கொடுத்துட்டாங்க. My daughter always smart and she get a chocolate. உடனே என் பொண்ணை பாக்குறேன், I just looked at my daughter. என் பொண்ணு சொல்லுன்னு சொன்னாதான் சொல்லாது. Even my daughter won't open her கம்முன்னு mouth. விட்டா அது பாட்டு சொல்லும், ஏதாவது சொல்லுன்னு சொன்னா சொல்லாது. If we kept quiet,
she do her best. ஹalleluya. Hallelujah. யோசிச்சுனே இருக்கு. I just think அடுத்தது உங்களை ஏதாவது கேட்டோமா? யாராவது பேரண்ட்ஸ் ஏதாவது கேட்கறாங்க, அவங்களெல்லாம் எதுவும் கேட்கல சொல்லும்போது எங்களுக்கு ரெண்டு பேருக்கு என்ன சந்தோஷமாயிடுச்சு. the other couple said they won't ask anything the parents, then we are சீட்டு happy. கிடைக்குதோ இல்லையோ எங்களை கேள்வி கேட்காங்க என்ன கிடையாது, யாருமே இல்ல. We are happy that if they are not asking question to us. ஹalleluya. Hallelujah. அவங்க முன்னாடி வர்றவங்களே சீட் ஈஸின்னு சொல்லுனதுனால எங்களுக்கு பின்னாடி காத்திருக்க எங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை கிடைச்சுன்னா சீட் கிடைச்சிடும். We get a confident that the other person said. இப்ப ரேஷன்ல வந்து கூட்டம் நிறைய இருக்கு, வேலை இருக்கும், உங்களுக்கு என்ன போலாமா, போயிட்டு எவ்வளவு நேரம் ஆகும், என்ன பண்றதுன்னு முழிச்சுன்னு இருப்பீங்க. You may be confusion that the ration would be more crowded. அந்த டைம்ல வீட்டாண்ட யாராவது சகோதரி வந்து at the time a sister came to you and இப்பதான் போயிட்டு வந்தேன், ரேஷன் காலியா இருக்கு, போ உடனே போய் வாங்கிக்கோன்னா உனக்குள்ள எப்படி இருக்கும்? சரக்கு வாங்குறதுக்கு முன்னாடி சரக்கு வாங்கின மாதிரி ஒரு ஃபீலிங். நான் சொல்றது ரேஷன் சரக்கு சொல்றேன். how you will get a feel that if someone come and said there is vacant and you can ரேஷன் பொருளை வாங்குறதுக்கு முன்னாடியே வாங்கிட்ட ஒரு ஃபீலிங் வந்துரும் நமக்கு. you feel that you get அத தேவன் சொல்லுகிறார், received. நான் உனக்காய் ஜெயிச்சிட்டேன். That is why Lord said I நான் conquered உனக்கு for கரையம் you. கொடுத்து வாங்கிட்டேன். I received இனி வாழ்வது நீ அல்ல, நான் உள்ள வாழுகிறேன். you are not living in you, I am living. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுமே. Say amen. இனி வாழ்வது நீ இல்ல, இனி நீ சரீரம் ஒன்று கிடையாது, the flesh is not yours, இந்த பார்வை ஒன்று கிடையாது, vision is not இந்த yours, வாழ்க்கை ஒன்று கிடையாது, life is not உள்ள yours. நான் வாழ்றேன். I am living in you. அவர் சொல்ற இப்ப சொல்றாரு, நான் ஜெயிச்சிட்டேன் உலகத்தை. ஹalleluya. I conquered the world. ஹalleluya. Hallelujah. இந்த உலகத்துல பிரச்சனை உண்டுமா? You have trouble in the world. இந்த ஆண்டு கண்டிப்பா மூணாவது உலக போருக்கு உண்டான அடையாளம் கண்டிப்பா நடக்கும். There are a lot of signs for the third world war. உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இன்னைக்கு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏற்பட்ட போர் போன ஆண்டே வந்து அது உலக போரா மாற வேண்டியது. If you watch over the situation between Russia and இடையில Ukraine, மாறிடும் இல்லைகளே என்னங்க, ஆனா இப்ப இருக்க சூழ்நிலை the current situation, அணு ஆயுதம் ஒப்பந்தத்தை ரஷ்யா அது கிழித்து போட்டது. Russia rejected the pact. உலகத்துல வார் உண்டு, There is a war in the world. பிரச்சனை உண்டு, We have trouble in the world. வறுமை வரப்போகுது, There is a poverty come, பஞ்சம் வரப்போகுது, a famine come, கொள்ளை வியாதி வரப்போகுது. a plague will come. ஹalleluya. Hallelujah. நிலநடுக்கம் எங்கேயோ நிலநடுக்கம் ஏற்பட்டு இப்ப ஒவ்வொரு தேசத்திலையும் அது திருப்பி உணர்ந்து கொண்டே இருக்கு. The earthquake happened somewhere place and all the world countries ஹalleluya. experiencing it. உலகத்துல அநேகர் மரிக்க போறாங்க. A lot of people dying in the ஆனா world. கர்த்தர் சொல்றாரு, ஆனா But நீ my Lord திடங்கொள். said to you, ஹalleluya. take heart. நீ திடங்கொள், நான் உலகத்தை ஜெயிச்சிருக்கேன், உனக்கு Take ஒண்ணு heart, நேரிடாது, I conquer the உன் world. பிள்ளைக்கு ஒண்ணு நேரிடாது, உன் பிசினஸ்க்கு ஒண்ணு ஏற்படாது, உன் ஊழியத்துக்கு ஒண்ணு ஏற்படாது. நான் உலகத்தை ஜெயிச்சவன் நான். Because I conquer the world. விசுவாசிக்கிறேன் ஆமென் சொல்லுமே. Say amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. இப்ப சொல்லுங்க, இப்ப தேவன் உனக்குள்ள இருக்கிறார்னா நீ ஏன் God பயப்படணும்? is in you, why you are fear? சும்மா மூட்டையே இல்லாத மாதிரி மூட்டை தூக்கின்னு வர மாதிரி ஃபீல் பண்ணின்னு இருக்க. You take without burden. விசுவாசிக்கிறேன் ஆமென் சொல்லுமே. Hallelujah. இந்த போன் எவ்வளவு வெயிட் இருக்கும்? How much the phone weight? நான் இந்த போனை உங்களுக்கு முன்னாடி நான் இப்படி தூக்கிட்டு போனா என்ன பண்ணுவீங்க நீங்க? What you will think if I take a phone like this? நான் உங்களுக்கு முன்னாடி இப்படி வச்சுக்கிட்டு, If I'm keeping the phone like this, சிஸ்டர் ரொம்ப வலிக்குது சிஸ்டர், கொஞ்சம் தூக்குங்க சிஸ்டர், it paining me, you just lift உங்க it. ஃபீலிங் எப்படி இருக்கும்? How you feel? உன்னை பார்க்கறதே ஒரு மாதிரி பார்ப்பேன். You will look at it differently. என் நீ லூசா இல்ல என்ன லூஸ் ஆக்குறேன்னு யோசிப்பேன் நீ That முதல்ல. you are a fool or I am a fool. ஏன்னா வெயிட்டே இல்லாத வெயிட் மாதிரி ஆக்டிங் கொடுக்குற. But you acting the தேவன் இப்போ உன்னை அப்படிதான் பாப்பாரு. ஏன்னா பிரச்சனை எல்லாம் அவர் சுமந்து இருக்கிற, நீ என்னவோ பிரச்சனை உன் குடும்பத்தை நீ தான் சுமக்கிற மாதிரியும், This is how Lord look. கடனை நீங்க தான் அடைக்கிற You மாதிரியும், take all your burden. பிரச்சனையை நீங்க தான் சமாளிக்கிற மாதிரி நீங்க ரொம்ப பில்டப் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. We just give more build up, we are facing the problem. ஹalleluya. Hallelujah. இந்த பில்டப்ல ஒண்ணுமே கிடையாது. This is nothing. அவர் சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயிச்ச நான் உன்னை சுமந்துன்னு வரேன். The Lord said, I can't வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, the heavy burden. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, Who having heavy நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வா. come to நான் me. உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்றார். I will give you peace. ஹalleluya. Hallelujah. நான் உனக்கு தரேன், I will give you உன் பாரத்தை நான் சுமக்கிறேன். அவரை ஏற்றுக்கொண்ட நீ உண்மையாவே அவர் பாரத்தை சுமக்கிறன்ற அந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கிறேன்னா நீ அந்த ஃபீல் பண்ற. If you truly உன் பிரச்சனையை நான் மீண்டும் சொல்றேன், take your நீங்க burden, பிரச்சனையை எப்படி பாக்குறீங்களோ அதுதான் வெற்றியின் தோல்வியின் நிர்ணயிக்கும். the victory and failure. இந்த depend on பிரச்சனையை how என்னால் you face சமாளிக்க முடியும், it. If I can face the problem, என்னால திருமணத்தை செலவில்லாம நடத்த முடியும், I can conduct the marriage without expense. என் நிச்சயமா இந்த உலகத்தை நான் வாழ்ந்து காட்ட முடியும், I can live in the world. என் சொந்தக்கார மத்தியில நான் வீட கட்ட முடியும், I can build
the house நான் என் among சொந்த the மத்தியில family. நான் காரை வாங்குவேன். I can buy a car among my relatives. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அங்க நான் ஜம்பமா நடந்து வருவேன். I will walk என் சொந்தக்கார freely. மத்தியில 4 பட்ட செயினை போட்டு நடப்பேன். I will wear a chain and walk around in front of my அல்லேலூயா. blessings. நீ எவ்வளவு விசுவாசிக்கிறியோ How much you அவ்வளவு have விசுவாசம் கர்த்தர் பூரிக்கப்படுவார். அல்லேலூயா. The Lord கர்த்தர் rejoice பாப்பார் your இவன் faith. சவுல மாதிரி யோசிக்கிறானா தாவீது மாதிரி The யோசிக்கிறானா? Lord watching you how you தாவீது மாதிரி think. யோசிக்கிறானா இருக்கிறத அள்ளி எள்ளி எள்ளி கொடுப்பார். அல்லேலூயா. If you think like David, God will give you சவுல மாதிரி abundance. யோசிச்சினா இருக்கிற ராஜ்யம் உன்கிட்ட If you பிடுங்கப்படும். think like Saul, whatever you have, it will be plucked. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. From the book of Romans chapter 5. இது மாத்திரமல்ல, உபத்திரம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாயிருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. Hallelujah. இந்த பிரச்சனைகள் சூழ்ந்து உங்களுக்கு முன்பாக ஒரு பிரச்சனை வரும்பொழுது உங்களுக்கு கிறிஸ்து இருக்கிறாருன்னா முதலாவது என்ன உள்ள வரணும் தெரியுங்களா? Pay பொறுமை உன் வாழ்க்கையை உன்னை விட்டு ஓடி போயிடும். You lost your tolerance. பிரச்சனை எப்போ என் வாழ்க்கை அல்லேலூயா பிரச்சனை இருக்கு, If you என் have சபைக்கு problem, வந்துட்டேன், You coming to church? எப்போ என் வாழ்க்கையில் வியாதி சுகமாகும்? When I will get healed? பாஸ்டர் சொன்ன மாதிரி 4 வாரம் வந்துட்டேன், I come to ஹீலிங் church 4 பிரேயருக்கு weeks, வந்துட்டேன், as pastor எப்போ said. எனக்கு I'm சுகமாகும்? coming to healing prayer. When I நான் will get 40 நாள் பாஸ்டிங்லயும் கலந்துட்டேன், healed. I joined நான் for 4 40 வருஷமா days வரேன். fast. I'm coming for 4 years. எப்போ வந்தாலும் நீ கேட்கறது என்ன? என் பிரச்சனை எப்போ தீரும், என் பிரச்சனை எப்போ தீரும், என் பிரச்சனை எப்போ தீரும். பிசாசு உன் மண்டையில போயிட்டு என்ன பண்ணும்? பிரச்சனை தீராதுன்னு சொல்லி எழுதி வச்சிருவோம். You always asking when my problem will solved. That is how the Satan given in your thought. எழுதி வச்சதுனால என்ன ஆயிடும்னா உன் பிரச்சனை தீராதுன்னு நீ புலம்பிக் கொண்டே இருப்ப. Because you blabbering that your problem will not solved. நான் கேட்கிறேன், யோபு வாழ்க்கையில் நன்மை பெற்றான். Job received benefit in his life. எல்லாருக்கும் தெரியும் யோபு அவன மாதிரி பாடுபட்டவங்க இந்த உலகத்துல யாருமே இல்ல. No one in the world like Job who get problem, face problem. அவன மாதிரி பாடுபட்டவங்க இந்த உலகத்துல யாருமே இல்ல. Nobody in the world like Job. ஆனா அவன் புலம்பலையே, எனக்கு எப்ப சுகமாகும் சொல்லி தேவனிடத்துல போய் கேட்கலையே, இந்த மாசம் சுகமாகுமா, நான் இந்த வாட்டி வர எனக்கு சுகமாகுமா கேட்பானா? He never murmured to God. ஆனா இங்க when I சபைக்கு will வந்திருக்க get நம்ம இந்த மாசம் சரியாயிடுமா, அடுத்த மாசம் சரியாயிடுமா, இந்த பொறுமை உங்க வீதியை விட்டு ஓடி போயிடும். the tolerance in your left who coming to the church when you have இந்த the problem. பொறுமை உள்ள வந்துட்டாவே When the சின்ன சின்ன tolerance சிச்சைகள். coming to நீ பாஸ்டிங் போடலாம்னு நினைச்சிருப்பீங்க இந்த there டைம்ல. are small tests. எத்தனை பேர் that பாஸ்டிங்ல happen. இருக்கீங்க? How many of you in fasting? ஒருத்தர் தான் பாஸ்டிங்ல இருக்கிறாங்க, நல்லதா போச்சு. 2 Only பேர். one person in the fasting. நீ எப்ப பாஸ்டிங்ல இருக்கிறியோ அப்பதான் யாராவது பிரியாணி நோட்டீஸ்லாம் எடுத்துட்டு வந்து வைப்பாங்க, You will have temptation when you do fasting. ஸ்வீட் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. They will come and give the cheese. திட்டக்கூடாதுன்னு நினைப்பேன், அப்பதான் உன் வாயை நோண்டுவாங்க. Someone will pink you. நீ எப்ப பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறியோ அப்ப சிச்சை உனக்கு தானா தேடி வரும். Automatically the temptation will come நீ when பொறுமை you உனக்குள்ள follow வந்தா சிச்சையை சமாளிக்க முடியும். if you have tolerance you can இந்த face the சிச்சையை problem. சமாளிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும், When you face the temptation உனக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்பட ஆரம்பிக்கும். there is a என் confidence தேவன் come எனக்கு in your எதுவும் heart. செய்ய முடியும். அல்லேலூயா. My ஒவ்வொருத்தர் God will do கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாததுதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை செத்து போன வாழ்க்கையை காணப்படும். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. The reason behind our deadly life is that இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு Let's பேசிக் pray. கொண்டிருக்கிறார். the Lord is speaking with you. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? பாஸ்டர் கேட்கறதுலாம் கரெக்டா தான் இருக்கு, நான் எவ்வளவு நாள் பாஸ்டர் காத்திருக்கணும்? We may say that whatever we hear is good. How many days I சரி should நான் wait? பொறுத்திருக்கிறேன், எவ்வளவு நாள் பொறுத்திருக்கணும்? I'm waiting for it. How many days இந்த I should பாடு எத்தனை வருஷம்? how many years சில I should பேருக்கு have சில the பிரச்சனைகள் 5 வருஷம் 10 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் 1 வருஷம், Some சிலது வந்து அந்த பிரச்சனையோடே வாழ்ந்து problem. கொண்டிருப்பீங்க. Some of the people living with a problem long time are for எடுத்து படிங்க period. 2 கொரிந்தியர் From the book of 2 Corinthians 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்களே. chapter 4 verse 17. மேலும் காணப்படுகிற அல்ல, காணப்படாதவைகளை நோக்கியே நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரமும் மிகவும் அதிகமான நிந்திய கனமும் உண்டாகுகிறது. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் இன்னைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற அன்பு சகோதரி சகோதரியே, Lord speak with you who are உன் coming. பிரச்சனை இந்த லேசான பிரச்சனை, Your problem is very light. இது யாருக்கு லேசு? It's very light. கையை உயர்த்தி சொல்லுங்களேன், இந்த பிரச்சனை எனக்கு பெருசு. This problem is great for me. சொல்லுங்க, இந்த பிரச்சனை எனக்கு பெருசு. This is a big problem. எனக்குள்ள இருக்கிறவருக்கு இது லேசான காரியம். அல்லேலூயா. Living in me is very சொல்லுங்க, light. இது எனக்கு பெருசு, This is என்னை big. ஆளுகிறவருக்கு இது லேசான காரியம். Ruin me over. It இதோ is very சீக்கிரம், அது சீக்கிரத்துல நீங்க போகுது. light. It will உன் remove very துன்பம், உன் quickly. துயரம், உன் கண்ணீர், உன்னுடைய வறுமை
உன்னுடைய வியாதி இது எல்லாம் அது சீக்கிரத்துல நீங்கும் என்று கத்த சொல்லுகிறார். Everything leave you very quickly. எந்த விண்ணப்பத்திற்காக இன்னைக்கு வந்திருக்கீங்களோ, Whatever purpose you எந்த ஜெப குறிப்புக்காக வந்திருக்கிறீங்களோ, the prayer அதை கத்த சொல்லுகிறார். அது சீக்கிரத்துல நீங்க போகுது. Lord said, கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நம்மளோடு உலாவிக் The கொண்டிருக்கிறார். Lord is dwelling in midst of us. உன் துன்பத்தையும் உன் துயரத்தையும் கர்த்தர் மாற்ற போகிறார். Lord can change your trouble உன் and problem. பிரச்சனையை பார்த்து பயப்படாத. Do not fear about கர்த்தர் your சொல்றார், problem. நான் உலகத்தை ஜெயிச்சவன் நான். Lord said, I conquer the world. நான் உன் கூட இருக்கிறேன். I am be with நீ you. பயப்படாத. Do not இந்த fear. பிரச்சனையை கண்டு ஓடி ஒளியாத. Do not run. ஏதோ and ஒரு hide பிரச்சனை about உன்னை the உனக்கு problem. முன்பா நின்று உன்னை அசிங்கப்படுத்த காத்து கொண்டிருக்கலாம். Maybe some problem. நீ may ஓடி be ஒளின்னு faced. நினைக்காத. Do அதை not நின்று hide ஃபேஸ் பண்ண yourself. தைரியமா நில்லு. கர்த்தர் உன்னோடு துணையா இருப்பார். Face the அல்லேலூயா. problem.